பிரயாணம் என்பது பல நேரங்களில் எதிர்பாராத ஆபத்துக்களும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், முசீபத்துக்களும், விபத்துக்களும், உயிரிழப்புகளும் அல்லது பொருள் இழப்புகளும் ஏற்படக்கூடிய ஒன்று. திருடு போவது அல்லது கொள்ளையர்களால் பாதிப்புக்குள்ளாவது தாராளமாக பிரயாணத்தில் ஒரு காலத்தில் அதிகம் நடந்தது. இப்போது கொஞ்சம் பரவாயில்லை, அவ்வளவுதான். இந்த நிலையிலிருந்து மாற நம்முடைய பிரயாணம் அல்லாஹ்வின் பாதுகாப்போடு அமைய வேண்டும். அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்களை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எந்த ஒரு மூமினுமே பிரயாணம் செய்யும் போது ஒரு இபாதத்தாக அந்த பிரயாணத்தை மாற்றிவிட முடியும். அல்லாஹுடைய தஸ்பீஹாத்துகளிலும் குர்ஆனுடைய திலாவத்துகளிலும் அந்த பிரயாணத்தை ஒருவன் அமைத்து கொண்டானேயானால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸின் கூற்றின்படி அவன் ஒரு இபாதத்தில் இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. பிரயாணிக்கு நிறைய சலுகைகள் தீனுல் இஸ்லாம் தந்திருக்கிறது. கஸ்ர் தொழுகை, ஜம்மு தொழுகை, சுருக்கி தொழக்கூடிய தொழுகை, ஒரு நேரத்தில் எல்லா 2 வக்தையும் சேர்த்து வைத்து தொழக்கூடிய தொழுகை அப்படின்னு பிரயாணிக்கு மட்டும் நிறைய சலுகைகளை தந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நோன்புடைய காலகட்டத்தில் அவன் பிரயாணம் செய்தானேயானால் நோன்பை விடுவதற்கு கூட அவனுக்கு அனுமதி இருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட அந்த பிரயாணம் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் நடக்க வேண்டுமாயின் சில விஷயங்களை நான் செய்வது என் மீது விதியாக்கப்பட்டிருக்கிறது. நான் பாதுகாக்கப்பட, அல்லாஹ்வினால் பாதுகாக்கப்பட, முதல்ல நான் பிரயாணம் செய்ய முற்படும் போதே, வாகனத்தில் ஏறும் போதே பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் சொல்லுங்கள். பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் இந்த ஒரு வார்த்தையை சொல்லி வலது காலை முன்வைத்து ஏறுவது. இருக்கையில் அமர்ந்ததுமே திரும்பவும் ஒரு முறை பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ், ஏறும்போதும் பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ், ஏறி அமர்ந்ததும் பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ். அதுக்கு அப்புறமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பிரதானமான ஆயத்துக்களில் ஒன்றும், பிரயாணத்திற்கென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கற்றுக் கொடுக்கப்பட்ட சுப்ஹானல்லதி ஸஹ்ஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். அல்லாஹ்வுடைய பெயரை நான் நம்பிக்கை வைத்தவனாக இந்த பிரயாணத்தை தொடங்குகிறேன். அதற்கு பிறகு சுப்ஹானல்லதி ஸஹ்ஹர லனா ஹாதா, இந்த வாகனத்தை எங்களுக்கு லேசாக்கி தந்தானே, பிரயாணம் செய்வதற்கு ரொம்ப லேசுபடுத்தி கொடுத்தானே, அப்படிப்பட்ட எங்களுடைய இறைவன் பரிசுத்தமானவன். வமா குன்னா லஹு முக்ரினீன், அதற்கு எந்த விதமான சக்தியும் நாங்கள் பெற்றதில்லை. வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன், எங்களுக்கு எந்த சக்தியும் இல்லாத நிலையில் அந்த ரப்பிடமே நாங்கள் மீள்பவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு பொருள்படக்கூடிய இந்த வாசகங்களை சொல்லிவிட்டு, அதற்கு அடுத்தாப்புல கேடுகட்ட இபிலீஸிடம் இருந்து பாதுகாப்பு. ஏன்னா இபிலீஸ் பாதிக்கப்பட்டவன் தான் கொள்ளையனாக, திருடனாக மாறிவிடுகிறான், ஏமாற்றுபவனாக, மோசடி பேர்வழியாக மாறிவிடுகிறான், சக பிரயாணிகளை கெடுப்பவனாக, நாசப்படுத்துபவனாக மாறிவிடுகிறான், சக பிரயாணிகளுக்கு தீங்கு செய்பவனாக மாறிவிடுகிறான். அப்ப அந்த இப்லீஸினுடைய தாக்கத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டுமாயின் இந்த வார்த்தையை கண்டிப்பாக சொல்லணும். ஃபர்ஸ்ட் பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ், சுப்ஹானல்லதி ஸஹ்ஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அஊது பில்லாஹி ஸமீஉல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இன்னும் இருக்கிறது, இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நான் கற்று தருகிறேன். ஒரு பிரயாணத்தில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். விபத்துக்கள் சர்வ சாதாரணமாக, அதுவும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒன்று. நாம ஒழுங்கா போய்கிட்டு இருந்தாலும் வர்றவன் வேற வகையான சூழ்நிலையில வந்தான்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். பெரிய ஒரு பேரிழப்பை நாம சந்திக்க வேண்டியது ஏற்படுகிறது. அது ஒரு கொடூரம் சகோதரர்களே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 9 உலமாக்கள் ஒரே விபத்துல இறந்து போனதை நம்ம பார்த்தோம். நமக்கு தெரிஞ்சு எத்தனையோ எக்ஸெட்ரா ஒண்ணா நம்ம விலக்கி சொல்ல தேவையில்லை. அந்த உயிரிழப்பு என்பது ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுத்தாலும் கூட மனதுக்கு ஒரு விதமான பயத்தை, மனதுக்கு ஒரு விதமான பெரும் ரணத்தையும் வேதனையையும் தரக்கூடியதாக மாறிவிடுகிறது. ஏன்னா எத்தனையோ ஆசாபாசங்களை உள்ளத்துல வைத்துக்கிட்டு தான் நம்ம பிரயாணம் பண்ணுவோம். நம்முடைய எதிர்கால திட்டங்கள்,
நம்ம பெற்றெடுத்த பிள்ளைகளுடைய எதிர்கால திட்டங்கள், இப்படியெல்லாம் பலதையும் நினைச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன செய்வோம், பிரயாணம் பண்ணுவோம். அதனால நம்முடைய உயிர் நம்ம பாதுகாக்கணும், நம்முடைய உயிர் நம்ம ரொம்ப முக்கியம். அதனால அல்லாஹ் அதை பாதுகாக்கணுன்ற பட்சத்துல இந்த போல காரியங்களை கண்டிப்பா செய்துதான் தீரணும். நபிகள் நாயகம் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணத்தை மேற்கொள்ளும் போதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தைகளை சொல்லிட்டு தான் என்ன செய்வாங்க, பிரயாணம் செய்வாங்க. பிரயாணம் என்பது துன்பத்தின் ஒரு பகுதி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. துன்பத்தின் ஒரு பகுதியாக அது எப்படி மாறுகிறது? நினைச்ச மாதிரி உட்கார முடியாது, நினைச்ச மாதிரி இருக்க முடியாது, நினைச்ச மாதிரி சாப்பிட முடியாது, நினைச்ச மாதிரி தூங்கவும் முடியாது. அப்ப பிரயாணம் என்பது துன்பத்தின் ஒரு பகுதி தானே. இன்னும் ஒண்ணு சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. பிரயாணத்துல நீங்க கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் கபூல் செய்யறான். அல்லாஹ் எவ்வளவு பெரிய கருணையாளம் பாருங்க. நீங்க ஒன்றும் பெரிய இபாதத்தெல்லாம் செய்யல, நீங்க ஒன்றும் தொழுகல, நீங்க ஒன்றும் பெரிய குரான் திலாவத்துல திக்ர்ல ஃபிக்ர்ல ஈடுபடல, பிரயாணம் தான் செய்றீங்க. அந்த பிரயாணத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய துவாவை ஒப்புக்கொள்றான் அப்படின்னு முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. பிரயாண நேரத்துல கண்ட கண்ட சினிமா பாடல்கள் இது போன்றவைகளை கேட்பதை தவிர்க்கணும். கார் பிரயாணம்னு வச்சுக்கிறோங்க. இந்த கார் பிரயாணத்துல நம்ம என்ன பண்ணுவோம்டா, பாட்டு இளையராஜா பாட்டை போடு, ஏஆர் ரஹ்மான் பாட்டை போடு, நாவருனிபா பாட்டை போடு. நாவருனிபா பாட்டை கூட கேட்கக்கூடாது, இசை இல்லாம கேட்க முடிஞ்சா கேளுங்க. இசையோட சேர்ந்த கலவை வந்து ஹராம் தான். அது நாவருனிபா படிச்சாலும் சரிதான், நாவருனிபாக்கு வாப்பாவே வந்து படிச்சாலும் சரிதான். இசை எப்போது கலக்குகிறதோ அதை ஹராமாக்கிடும். அதனால ஏதாவது ஒரு பைத்துக்கள், இசை இல்லாத பைத்துக்கள், பயான்கள், உங்களுடைய ஈமானுடைய உணர்வை தூண்டக்கூடிய வார்த்தைகள், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு போகலாம். ஜாலியா சிரிச்சு பேசலாமாண்டா ஜாலியா சிரிச்சு பேசி மகிழலாம். அந்த காலத்தினுடைய விஷயங்களை சொல்லலாம், உங்களுடைய வாழ்க்கையினுடைய விஷயங்களை சொல்லலாம். ஆனா தப்பி தவறி என்ன செய்யாதீங்க, டிரைவர்கிட்ட பேச்சு கொடுக்காதீங்க, டிரைவருடைய கவனத்தை திசை திருப்பாதீங்க. அது தனிப்பட்ட முறையில் நீங்க டிரைவர் வச்சாலும் சரிதான், உங்க குடும்பத்து மக்கள்ல யாராவது ஒரு ஆள் டிரைவரா இருந்தாலும் சரிதான். அவருடைய கவனத்தை பேச்சு கொடுக்கலாம். பேச்சு கொடுக்கலான்னு சொன்னா அவருடைய கவனம் வந்து வண்டி ஓட்டுறதுல தான் இருக்கணும், வண்டி ஓட்டுறதுல இருக்கணும், தூங்கிடக்கூடாது அப்படின்ற பட்சத்துல நீங்க பேச்சு கொடுக்கலாம், தப்பில்லை. இப்படி ஒரு அழகான ஒரு அமைப்புல கார் பிரயாணத்தை நம்ம வைக்கலாம். ரயில் பிரயாணமும் அப்படிதான். ரயில் பிரயாணம் எனக்கு ஒண்ணுமே ஆகாது அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. படுபயங்கரமான விபத்து ஒன்று ரயில்ல ஏற்பட்டுச்சு, நம்ம பார்த்தோம். விமான பயணத்தை சொல்லவே வேண்டாம். இந்த ஒரு சில விஷயங்களை நீங்க கடைபிடிச்சுக்கிட்டாலே போதும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படியே அழகா கைதாங்களா கொண்டு நீங்க சேர வேண்டிய இடத்துல கொண்டு இறக்கிட்டு அழகான முறையில் உங்களை திரும்பவும் கூட்டு வந்துடுறான். அது செய்யுங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பிற மக்களுக்கு இந்த சேனலை பத்தி எடுத்து சொல்லுங்க. அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வான். நன்மையான காரியத்தை பிறருக்கு நீங்கள் ஏவும் போது அந்த சவாபிலும் நீங்கள் பங்கு பெறுகிறீர்கள். ஜஸாக் அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.